வீடு வந்துருச்சு, பார்த்து போங்க. டேய், வீடு நம்மளை தேடி வராதுடா, நாம தான் வீட்டை தேடி போகணும். தாமோதரன், வீட்டுக்குள்ள போங்க. டேய், 2 பெகு ஏறுற வரைக்கும் அண்ணன் அண்ணன்னு மரியாதையா கூப்பிட்ட. இப்ப என்னடனா தாமோதரான பேரை சொல்லி கூப்பிடுறிய? அண்ணா மறந்து போய் பேரை சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கண்ணா. பரவாயில்லடா, என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு ஆம்பளை சிங்கம் பொறப்பான்னு நினைச்சேன், அதான் பொறக்கலையே. நீயாவது என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கடா. பார்த்து போங்கண்ணே, நாங்க கிளம்புறோண்ணே. டேய், பத்திரமா போவீங்களா இல்லை நான் கொண்டு வந்து விடணுமா? நாங்க ஸ்டடிண்ணே, இது தண்ணி போறதுல சில்வர் சூப்ல ஏறுன. விஸ்கி குடிச்சவன் தாண்டா ஆடணும், விஸ்கி பாட்டிலே ஆடக்கூடாது. உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கிட்டேன். அப்படி அண்ணனுக்கு ஃபுல்லாகி போச்சு, நாம கிளம்பும்ல. அண்ணா வரோம்ண்ணா. ஓகே ஓகே, பாய் பாய், காலையில மீட் பண்ணுவோம். சொப்னா, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? இந்த வீட்டில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா நம்மள கவுத்துருவாங்க. நல்ல வேளை அவனுங்க பார்க்கல, இல்லைன்னா இதையும் குடிச்சு தேர்த்திருப்பானுங்க குடிகார பசங்க. எதை சொல்றதா இருந்தாலும் முன்னாடி வந்து சொல்லு. என்னத்த சொல்றது? எதை சொன்னாலும் தான் நீங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்லையே. 25 வருஷமா உன் புலம்பல கேட்டு கேட்டு அழுத்து போச்சுரி. என்ன கையில் என்ன? ஓ, புக்ஸா? என் எதிரில் படிக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? சொல்லுங்கடே. பிரியா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. சொப்னா, போய் சைட் டிஷ் ஏதாவது கொண்டு வா. பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தண்ணி அடிச்சா கோரிக்கை ஏதாவது கேட்பேன்னு தெரியாதா? தரித்திரம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் தொடச்சு வச்சிருக்கா. இது விடாது. பிரியா, தண்ணி கேட்டல. சொப்னா, நீ சமையல் ரூம் போய் முறுக்கு ஊறுகாய் ஏதாவது கொண்டுட்டு வாப்போ. நில்லுங்கடி, படிக்கிற வேலையை பாருங்க. உள்ள போங்க. சரக்கு வாங்க தெரிஞ்சவருக்கு சைட் டிஷ் வாங்க தெரியலையா? உள்ள போங்கன்னு சொல்றல. பிரியா, சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? உங்க அம்மாவுக்கு குடும்பம் நடத்த தெரியுதோ இல்லையோ, சப்பாத்திய நல்லா பண்ணுவா. சப்பாத்தி ரொம்ப கேடு, நீ போய் படி. இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி கண்ணை கசிக்கிட்டு உட்கார்ந்திருக்க? இது என்ன புதுசாவா நடக்குது? நேத்து வரைக்கும் உங்க அப்பா தனியா தான் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு கூடவே 2 ஆளுங்க வேற வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் காப்பாத்த போறேன்னு தெரியல. எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும், நீ அழாம போய் வேலையை பாரு.
ஓகே சார். வாங்கம்மா, சீக்கிரமா வாங்க. டிரைவர் சார். வாங்க. ஒன்று பண்ணுங்க, நீங்க போய் டிஃபன் சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சந்தியா வீட்டில் தானே இருப்பா? இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருப்பால்ல? இல்லப்பா, சந்தியா இன்னைக்கு வீட்டில் இருக்க மாட்டா. சொல்லப்போனா நாம இங்க வர விஷயத்தையே அவ விரும்ப மாட்டா. அப்பா அம்மா விருப்பம் இல்லாம அவ எந்த முடிவையும் எடுக்க மாட்டா. உள்ள போய் பேசலாமா? Excuse me. Excuse me. ஏய் பிரியா, யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு போய் பாரு. எழுதிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, நீ மேகசின் தானே படிச்சிட்டு இருக்க, போய் பாரு. என்ன ஒருத்தரையும் காணோம். அதானே. வணக்கங்க, நீங்க என் பேர் வருண். நான் சந்தியா கூட தான் ஒர்க் பண்றேன். இவங்க என்னோட பேரண்ட்ஸ். உங்க அம்மா அப்பா கிட்ட பேச வந்திருக்காங்க. அம்மா வீட்ல இல்ல, மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. ஓ, சரி, உங்க அப்பாவை கூப்பிடுங்க. கடைக்கு போயிட வேண்டியதுதான். உங்க அப்பாவை கூப்பிடுங்க. நான் இங்க தான் இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. சந்தியாவோட அப்பா அம்மாட்ட பேசணும்னு தானே வந்தீங்க? நான் தான் அவளுடைய அப்பா. சொல்ல வந்தா சொல்லுங்க. அங்கிள், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நம்ம உள்ள போய் பேசலாமா? நோ, அதெல்லாம் தேவையே இல்ல. கஸ்டமர்ஸை வீட்டுக்குள்ள அலோவ் பண்றத சந்தியா விரும்புறது இல்ல. ஓகே ஓகே, சொல்ல வந்தா சொல்லுங்க. எனக்கு டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு, நான் வெளியே கிளம்பணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? புரியல. என் பேர் வருண். நான் சந்தியா ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். நாங்க சத்யாவோட கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கோம். என்னது, சத்யாவை பொண்ணு கேட்க வந்திருக்கீங்களா? இத பார்ப்பா, ஒரு நாள் 2 நாள் டீல்னா ஓகே. நீங்க கல்யாணம் பண்ணி மொத்தமா கூட்டிட்டு போகணும்னா எப்படி? அதெல்லாம் சரியா வராது. உங்கள மாதிரி எல்லா கஸ்டமர்ஸும் பர்மனண்டா வச்சுக்கணும்னு கேட்டாங்கன்னா அது எப்படி நடக்கும்? புரியலையே, நீங்க சொல்றது எதுவுமே புரியல. ஓஹோ, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சந்தியா ஒருத்தி தான் இந்த குடும்பத்திலேயே சம்பாதிக்கிறவன். என் பொண்ணுங்களோட வாழ்க்கை என்ன, என் பொண்டாட்டிய எல்லாரையும் காப்பாத்துற பொறுப்பு சந்தியா கிட்ட தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சு கிடைக்கிற சம்பளத்துல தான் சமாளிக்கிறான்னு நினைச்சிட்டீங்களா? இல்லவே இல்லை. உங்க ஆபீஸ்ல செய்யற வேலை வெறும் பார்ட் டைம் தான். அவளுடைய மெயின் பிசினஸே வேற. அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுனே புரியல. அதுவும் ஒரு அப்பனா என்னால சொல்ல முடியும். சந்தியாவுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. அவங்கள கூட அடிக்கடி மாத்திக்குவா. எல்லாமே பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க வேற கால் டாக்ஸில வந்திருக்கீங்க. சந்தியாவை பார்க்கணுமா? பாவம், உங்கள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க
காசுக்காக பணக்கார பசங்களை பார்க்கறவ காசு இல்லாத உங்களை எப்படி தம்பி பாப்பா? நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஓம் பொண்ணை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கே. சந்தேகமா இருக்கு. உண்மையிலேயே நீ சந்தியாவோட அப்பா தானே? ஏன்டா இப்படி பேசுற? எனக்கு சந்தேகமா தான் இருக்கு தம்பி. சந்தியா இங்க வரமாட்டான். உன்னை பார்த்தா நல்ல பையனா தெரியுது. இதுக்கு மேல இங்க நிக்கவே கூடாது. நீ சந்தியாவோட கஸ்டமரா வேணா வரலாம், அதுவும் இங்க வரக்கூடாது. ஓகே, கிளம்புங்க. தம்பி, இந்த ஏரியாவிட எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என்னை பார்த்தா 100 பேர் கையெடுத்து கும்பிடுறான். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாம இங்கிட்டு போயிடு. ஓ, தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டோம் போல. அதான் தப்பா சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் இங்க நிக்கணுமா? வாடா, வா போலாம். வாடா. வா. வருண், சந்தியா, தம்பி ஒரு டீ. இல்ல வேண்டாம். டீ சாப்பிடுறத விடுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பேரண்ட்ஸோட எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? இந்த முட்டாள்தனமான ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்தது? நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கேள்வியை கேட்கறேன்னு எனக்கு தெரியும் சந்தியா. வருண உங்க வீட்டுல போய் பேச சொன்னது நான் தான். நான் ஐடியா கொடுத்ததோ இல்ல வருண் உங்க வீட்டுக்கு வந்ததோ தப்பு இல்ல. வருணுக்கும் உண்மையான பிரச்சனை தெரியட்டுமே. இவரு காதல நீயே ஏத்துக்கலன்னு இவருக்கு புரியும்ல. இப்ப வருணுக்கு உன்னை பத்தி எல்லாமே புரிஞ்சு போச்சு. இவரு உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றதும் நீ முடியாதுன்னு சொல்றதும் எதுக்கு இதெல்லாம் சொல்லு? உன் முடிவு சரியானதுதான்னு வருண் இப்ப புரிஞ்சுக்குவாருல்ல. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் சார். மத்தவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட ஏன் உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கல? ஊரே திட்டுற ஒரு புள்ளைய கூட ஏன் புள்ள நல்லவன் தான், சேர்வாரோட சேர்ந்து என் புள்ள கெட்டு போயிட்டான்னு தான் எந்த அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க. உங்க அப்பா ஏன் எப்படி இருக்காரு? உன் மேல அவருக்கு இவ்வளவு வெறுப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? விதி. வேற என்ன சொல்றது? எங்க அப்பாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையேங்கிற வருத்தம். தனக்கு வாரிசா ஒரு ஆம்பளை பிள்ளையாவது பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா எதிர்பாராத விதமா நாங்க 4 பேரும் பொம்பளை பிள்ளைங்களாவே பிறந்துட்டோம். ஒவ்வொரு முறையும் இந்த தடவை ஆம்பளை புள்ள பிறக்கும், இந்த தடவை ஆம்பளை புள்ள பிறக்கும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டாரு. ஆம்பளை புள்ள பிறந்தா என்ன, பொம்பளை புள்ள பிறந்தா என்ன, எல்லாரும் ஒண்ணுதானே நினைக்கிற மனநிலைமை எங்க அப்பாக்கு இல்லாம போச்சு. எப்படியாவது ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்துக்கணும்னு ரொம்ப உறுதியா இருந்தாரு. எங்க அம்மாவுக்கு 4ஆவதும் பொண்ணா பிறந்துடுச்சு. எங்க அம்மாவை செக் பண்ண வந்த டாக்டர் இனிமேலும் பிரெக்னன்சியா இருந்தா அவங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தாரு. ஆனா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரு எனக்கு ஆம்பளை புள்ள வேணும்னு. அதுக்காக 2வது கல்யாணம் பண்ணிக்க கூட தயாராயிட்டாரு. எங்க அம்மாவுக்கு துரோகம் நினைச்சத என்னால தாங்கிக்க முடியல. எங்க அப்பாவை எதிர்த்து நான் கடுமையா வார்ன் பண்ணேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்பல இருந்து அவர் என்கிட்ட சரியா பேசுறது இல்ல.
உன் மேல எந்த தப்பும் இல்லையா சந்தியா? இதுக்காக உங்க அப்பா உன் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காரு? அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கு என் மேல வெறுப்பு வரதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி